பிரகாஷ் ஒரு சந்தேகம் கேட்டிருந்தார். குருவே, விலங்குகள் பிறக்கும் ராசி லக்னம் பார்ப்பது எப்படி, விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். விலங்குகள் பிறக்கிறதுக்கான லக்னம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதும் ஜோதிடம் எப்படி பலன் கணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம ஜோதிட கிரந்தங்கள்லேயே இருக்குது. இந்த இருகால் ராசி, பலகால் ராசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது கடகராசி அப்படின்னு எடுத்துட்டால் நண்டு, அது பலகால் ராசி. அதே மாதிரி விருச்சக ராசி, இதெல்லாம் பலகால் ராசியில் வரும். இருகால் ராசியில் எடுத்துக்கிட்டோம்னா கன்னி மாதிரியான ராசிகள் வரும். சரி, இப்போது பிரச்சனை என்னென்னா, மனுஷன் பிறந்ததுக்கு ஜாதகம் கணிச்சு பலன் சொல்கிறதுலையே 1008 பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் விலங்குகளுக்கு நம்ம ஜாதகம் பார்த்து என்ன செய்ய போகிறோம்? இருந்தாலுமே விலங்குகளுக்கும் ஜாதகம் பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் மாடு கன்று போடுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஆடு குட்டி போடுது அப்படின்னா, அந்த டயத்தை, பிரசவ டயத்தை எடுத்து வச்சு நீங்கள் கணிச்சிங்கன்னா அந்த கண்ணுடைய வளர்ச்சி, மாடுடைய வளர்ச்சி, அது கொடுக்கக்கூடிய பால், அது எவ்வளோ காலம் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலு இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். அதே மாதிரி லக்னத்துக்கு 10ஆம் இடம், அந்த மாதிரி விலங்குகளுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஓனரை பற்றி சொல்லும். அந்த மாட்டுடைய ஓனர் அல்லது ஆட்டுடைய ஓனர், அவருடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதில் இருந்தும் எடுத்து கணித்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். முதல்ல மனுஷனுக்கு கணிக்கிறது ஒழுங்காக கணிச்சிருவோமே, அதுக்கப்புறம் மாட்டுக்கு கணிக்கலாம்ல. மிக்க நன்றி சார் உங்கள் சந்தேகம் கேட்டதுக்கு.